அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வேளை தொழுகையை ஹிஜ்ரத்திற்கு முன்னாடியே கடமையாக்கிவிட்டார். இது அல்லாஹ் இபாதத்துகளிலே கடமையாக்கிய இபாதத்துகளிலே தொழுகைக்கு இருக்கக்கூடிய தனித்துவம். ஏனென்றால் ஹிஜ்ரத்திற்கு பின்னாடிதான் மற்ற எல்லா கடமைகளும் கடமையாக்கப்பட்டது. நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எல்லாம் கடமையாக்கப்பட்டது மதீனாவில் இருக்கும்போது தான். ஆனால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பே நம்முடைய நபிக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கடமையாக்கியது தொழுகை, 5 வேளை தொழுகை. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தாவா, தௌஹீதுடைய தாவா, அவங்க நபியானதில் இருந்து 10 வருடங்கள் ஆன நிலையில், அதாவது ரசூலுல்லாஹ் 40 வயதில் நபியாகி பிறகு 10 வருடங்கள் தௌஹீதின் பக்கம் குறைஷிகளை, மக்கா காபிர்களை அழைத்து தாவா செய்து கொண்டிருக்கும் போது அதை அவர்கள் கடுமையாக எதிர்த்து நிராகரித்து மனம் முரண்டுத்தனமாக ரசூலுல்லாவை இழிவுபடுத்தி ஏசி அவர்களை கொடுமைப்படுத்தி இப்படி பலவிதமான துன்பங்களை எல்லாம் சஹாபாவும் ரசூலுல்லாவும் அனுபவித்து, இதற்கு இடையே இந்த 10 வருட கால தாவா, தௌஹீதுடைய தாவா போய் பிறகு அல்லாஹ் கடமையாக்கிய ஷஹாதாவுக்கு அடுத்து அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை என்பது 10 வருடத்திற்கு பிறகு 5 வேளை தொழுகை மிஅராஜுடைய இரவில் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இதை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆக்கினார். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அன்-நிசா 4வது சூரா 103வது ஆயா, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் மீது குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமை. ஆக அல்லாஹ் நேரத்தை, வக்தை நிர்ணயித்திருக்கிறார். இந்த இபாதா அந்தந்த குறிப்பிட்ட வக்தில், நேரத்தில் நிலைநாட்டப்படும். அந்த நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சொல் செயல் மூலமாக தெளிவுபடுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த தொழுகை முந்தைய சமுதாயங்களுக்கு கடமையாக்கப்படும். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாஹ். அல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை தூய்மையாக, கலப்படம் இல்லாமல், எந்த ஷிர்க்கும் குஃப்ரும் இல்லாமல், நிஃபாக் இல்லாமல், அவனுக்கே மார்க்கத்தை உரியதாக ஆக்கி அவனையே வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர வேறு எந்த கட்டளையும் முந்தைய சமுதாய மக்களுக்கு இடப்படவில்லை. அந்த கட்டளையோடு சேர்த்து அல்லாஹ் சொல்ல வயுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை தவறாமல் நிலைநாட்டி கடைபிடிக்க வேண்டும். சூரா அல் பையினா 98வது சூராவுடைய 5வது ஆயா. அல்லாஹ் தஆலா நேரங்களையும் குறிப்பிட்டிருக்கிறான். ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன் வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வ அஷிய்யன் வ ஹீன துஹிரூன். 30வது சூராவுடைய 17, 18 ஆயத்துகள்ல, நீங்கள் உங்கள் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருங்கள். இரவிலோ பகலிலோ வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஆக நேரங்கள் தொழுகைக்கு முக்கியமானது. இந்தந்த நேரங்கள் வரும் பொழுது பருவம் அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொருவர் மீதும் தொழுகை கடமையாகும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் பருவமடைந்தவர்களாக, அவர்களுக்கு புத்தி தெளிவு, நல்லதை கெட்டதை பிரித்தறியக்கூடிய தெளிவு, பைத்தியம் இல்லாத நிலை இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு தொழுகை கடமையாகிவிடும். அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்த ஒரு சிலரை தவிர, தொழுகை பெண்கள் மாதவிடாயில் பிரசவத்திட்டு இருக்கும்போது அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் அதை கதாவும் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி சிலர் அவர்கள் கதா செய்ய வேண்டிய நிலையை அடைவார்கள். உதாரணத்துக்கு தூக்கத்தின் காரணமாகவோ அல்லது மயக்கத்தின் காரணமாகவோ ஒருவர் மறதியின் காரணமாகவோ தொழுகையை தவறிவிட்டால் அவர் அந்த நிலையிலிருந்து வெளியே, அந்த நிலையிலிருந்து மாறியவுடன் அவருக்கு அந்த விழிப்பு நிலை, நினைவு நிலை, சுய நினைவு இருக்கும்போது கட்டாயம் அவர் மீது அந்த விடுபட்ட தொழுகை கடமையாகிவிடும். அப்படி என்றால் அவர் விட்டதை கவா செய்ய வேண்டும், மீட்டி தொழ வேண்டும்.
அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், வ அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயா. முதலாக மூசா தூர் சினாய் மலையிலே அல்லாஹ்வுடைய குரலை கேட்கிறார். அப்போது அல்லாஹ் சொன்னது இது. சூரா தாஹா 20வது சூராவுடைய 14வது ஆயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் நாம அன் ஸலாத்தி அவ் நஸியஹா, யார் தொழாமல் தூங்கி விட்டாரோ அல்லது மறந்து விட்டாரோ, ஃபல்யுஸல்லிஹா இதா ஸக்கரஹா, அவர் நினைவு வந்தவுடனே அந்த தொழுகையை தொழுது விட வேண்டும். இது யதார்த்தமாக நடக்கணும், அலட்சியத்தால் ஏற்படக்கூடாது, சோம்பேறித்தனத்தால் ஏற்படக்கூடாது. ஒருவர் சுபுவுக்கு சோம்பேறித்தனத்தில் அலட்சியத்தில் அவர் தொழுகையை விட்டு கொண்டு தூங்குகிறார் என்றால் அவர் பெரிய பாவம் செய்கிறார். அல்ல ஒருத்தர் தான் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் நான் நினைவு வந்தால் தான் தொழுவேன் என்று நினைக்கிறார் என்றால் அதுவும் பெரும்பாவம். என்றால் தொழுகையுடைய அஹ்மியத், அதனுடைய முக்கியத்துவம், சிறப்பை பற்றி அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஒருவர் தொழுது கொண்டே இருக்கக்கூடியவர் அவரையும் மீறி தூங்கி விடுகிறார், அசதி ஏதோ காரணங்கள், அல்லது மறந்து விட்டார் என்றால் அவருடைய சட்டம் அவர் உடனே அடுத்து கதா செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபு யஅலா 3086வது ஹதீஸாக இடம்பெறுது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, குழந்தை 7 வயது அடைந்து விட்டாலே அந்த குழந்தையை, அது ஒரு சிறுவரோ சிறுமியோ, அவருடைய பொறுப்பாளர் அந்த குழந்தையை கட்டாயம் தொழுக வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும். தொழுகை கடமை இல்லை என்றால் கூட பயிற்சிக்காக இப்படி ஏவிக்கொண்டிருக்க வேண்டும். அதனுடைய நன்மை அந்த பொறுப்பாளருக்கு கிடைக்கும். தொழுத நன்மை அந்த தாய் அல்லது தந்தை யார் அந்த குழந்தையை இதிலே கண்காணித்து ஏவுகிறாரோ அவருக்கு கிடைக்கும். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதுபோல் 10 மடங்கு உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஆக ஒருவர் இப்படி அந்த நன்மையை ஏவியதனால் அதன் மூலமாக அதை செய்தவருடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும், கொண்டு வரக்கூடியவருக்கு 10 மடங்காக கிடைக்கும். சூரா அல் அன்ஆம் 6வது சூராவுடைய 160வது ஆயா. ஆக இந்த நன்மை தாய் தந்தை கிடைக்கும். ஒரு தடவை ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய குழந்தையை காட்டி, தன்னுடைய பையனை காட்டி, இவனுக்கு ஹஜ்ஜு உண்டா என்று கேட்டார்கள். ஹஜ்ஜு கடமையா? அப்போது அதாவது ஹஜ்ஜி இவன் செய்யலாமா, இவனுக்கு உண்டா, இவன் ஹஜ்ஜி செய்தால் ஏற்கப்படுமா, இதுதான் அந்த பெண்ணுடைய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் வலகி அஜ்ருன், ஆமாம் அதன் கூலி உனக்கும் உண்டு. அப்படி என்றால் கடமை இல்லாத ஒரு அமலை பிள்ளைகளுக்கு வழிகாட்ட, அந்த பிள்ளைகள் அதை செய்தால் அந்த நன்மை அந்த குழந்தைக்கு வழிகாட்டிய, ஏவிய, தூண்டிய அந்த தாய்க்கு அல்ல தந்தைக்கு கிடைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கே கிடைக்கும். ஆக இந்த ஆதாரத்தை குறிப்பிடுவதன் மூலமாக ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, தொழுகை குழந்தைகளுக்கு ஏவப்பட்டு அவர்கள் தொழுதால் அந்த நன்மை உங்களுக்கு உண்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 1336வது ஹதீஸாக இடம்பெறும். ஆக தொழுகையை குழந்தைகளுக்கு ஏவ வேண்டும் என்றால் குழந்தையினுடைய பொறுப்பாளர் அந்த குழந்தைக்கு தொழுகையையும் அதற்காக தூய்மை அடைவதையும் ஒது செய்கிற முறையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா தொழுகையாக தொழுவதற்கு அந்த குழந்தையை பழக்கப்படுத்துவது தான் அங்கே நோக்கம். ஆக தொழுகை என்றால் எப்படி, தூய்மை என்றால் என்ன, ஒது என்றால் என்ன, ஒது எப்போது முறியும், ஏன் முறியும், ஒது முறிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், தொழுகையிலே ஒது முறிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். பல நேரத்தில் அதை நம் விளையாட்டாக, சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்க தானே அவங்க எப்படியோ போகிறாங்க, 7 வயது ஆகிட்டாங்க, முதல்ல வேணால் அவங்க விளையாட்டாகவே நம்மோட கூட சேர்ந்து நின்று தொழுவாங்க, எழுவாங்க, இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு புரியும் விதத்தில் தொழுகையுடைய இதை முக்கியத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எப்படி ஆகுங்கிறத அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கட்டளையிட தேவை. அவங்க தொழுகை நேரத்தில் வந்தோடனே கட்டாயம் நின்று ஆக வேண்டும்,
அப்படி ஏவ தேவையில்லை. ஏன்னா ஏவுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிற வயது 7 வயது. ஆனால் அந்த தொழுகைக்காக ஏவுகிறோம் என்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகையின் விவகாரங்கள், ஒரு ஜமாத்தில் நிற்கும் பொழுது எப்படி நிற்க வேண்டும், சஃப் எப்படி இருக்க வேண்டும், வரிசையில் நிற்கும் போது எது செய்யக்கூடாது. குழந்தைகள் என்ன செய்வார்கள், 7 வயது 8 வயது பிள்ளைகள், விளையாடக்கூடிய பிள்ளைகள் சஃப்பில் நிற்கிற என்று நிற்பார்கள். ஆனால் அவர்கள் சஃப்பாக மதிக்க மாட்டார்கள். அவர்கள் அங்கே நின்று கொண்டு ஒருத்தர் இடித்து கொண்டு, மிதித்து கொண்டு, சிரித்து கொண்டு, தள்ளி கொண்டு இருப்பார்கள். அப்படியே அமைதியாக தொழுதால் கூட அவர்கள் தொழுகையை, அவர்கள் காற்று பிரிந்தால் கூட அதை பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள். யாருக்கும் தெரியவில்லை என்றால் கூட அந்த தொழுகை நிறைவேறாது என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போ நினைத்து பாருங்கள், அந்த தொழுகை நிறைவேறாத தொழுகையாக போனால் அந்த கூலி நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. தொழுகை நிறைவேறலை, எப்படி நமக்கு கூலி கிடைக்கும்? நாம் தொழுகை ஏவனோ பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோம், தொழும்படி சொன்னோம். ஆனால் அந்த பிள்ளை தொழுகை நிறைவேறாத நிலையில தொழுதாங்கன்னா அந்த கூலி நமக்கு கிடைக்காது. அப்போ நாம் பிள்ளைகளுக்கு அதை அழகான முறையில் பொறுமையாக சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அவர்களுடைய அந்த இயல்புகளை புரிஞ்சு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், எனக்கு இது ரொம்ப பொருத்தமான உதாரணமாக தெரியும். கடந்தவன் என்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்திருந்தேன், பசங்களெல்லாம். அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம், தொழுதோம். தொழும்போது ஒரு நேர தொழுகையில் ஒரு மகனார், சின்ன பையன், எல்லாருமே 7 வயது 8 வயதுக்குள்ளே இருக்கிற பசங்க. அப்போது காற்று பிரிஞ்சிருச்சு, அதனுடைய துர்நாற்றம் வீசுது. நான் இமாமத் செய்கிறேன். அப்போது நமக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் காற்று பிரிஞ்ச நிலையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக தொழுகையில் ஆரம்பத்தில் காற்று பிரிஞ்சிருச்சு, அதுவும் சொல்லவே தேவையில்லை, காற்று பிரிஞ்சிருச்சு. அங்கே ஏசி வேறு போட்டிருக்கிறோம், வெளியே போகுமா துர்நாற்றம். அப்படி ஒரு நெருக்கடி, சிக்கலில், சங்கடத்தில் தொழுது முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தொழுகிறோம். வேணும்னா அந்த தொழுகை முடிச்சுட்டு கூட நம்ம அது சரி பண்ணலாம், அது தப்பு இல்லை. அப்படி ஒரு நிலை வந்து ஒரு இமாம் தொழுகை விட்டுட்டு எல்லாம் போய் உதவி செய்துட்டு வாங்க கூட சொல்லலாம். இப்போது நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு நார்மல் நிலைக்கு வந்து ஓகே தொழுகை முடிச்சாச்சு. அப்போது நான் என்ன செய்தேன், பசங்களை பொறுத்தவரை பிள்ளைகளுக்கு அந்த இது தெரியாது இல்லையா. ஃபஸ்ட்டு இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன, அந்த குறிப்பிட்ட பிள்ளை திரும்ப போய் உதவி செய்து விட்டு தொழுதால் அது அவமானமாக அந்த குழந்தைக்கு இருக்கும். ஏன்னு கேட்டால் மற்றவங்க யார் விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்போது அதை கேவலமாக சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ மற்றவங்கெல்லாம் மற்ற பசங்களாம் சிரிப்பாங்க. நம்ம பொதுவாக வழக்கமாகவே பிள்ளைகளுக்கு பழக்கணும், ஒருத்தர் காற்று பிரிஞ்சு அது சப்தமாகவோ எப்படி இருந்தாலும் நாம் அந்த சம்பந்தப்பட்டவரை பார்த்து சிரிப்பது இதெல்லாம் கூடாது. இது சுன்னாவுக்கு முரணானது. நாம் அமைதியாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு இடையூறாக இருந்தால் அந்த இடத்த விட்டு நாம் விலகி போவோம். அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒருத்தரால் மற்றவங்களுக்கு இடையூறு வருதுன்னா அவர் அந்த இடத்த விட்டு விலகி போவது தான் சொன்னான். விலகி போய் அவர் காற்று பிரிச்சுட்டு அல்லது சிலத்தை அதையும் மீறி வந்துட்டால் கூட அவர் அந்த இடத்தில், அது தொழுகையில் இருந்தால் கூட தொழுகை விட்டுட்டே கூட சட்டம் சொல்லி தரணும் பிள்ளைகளுக்கு. தொழுகை விட்டுட்டு நீங்கள் மூக்கை பிடித்துட்டு அப்படியே வெளியேறணும், சஃப் வழியாக வெளியேறி போய் திரும்ப ஓது செய்துட்டு வந்து சேர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு சட்டம் சொல்லித்தரணும். நம்ம பெரியவங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. அப்போ இப்போ வந்து தொழுது முடித்த பிறகு இப்போ என்ன செய்ய, அங்கே இருக்கிற 4 பசங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாருன்னு யாரும் வெளிப்படுத்தி கொள்ள விரும்புவாங்களா? தெரியாது. அப்போ ஒருவர் எழுந்து போய் தொழுதால், திரும்ப போய் உதவி செய்துட்டு வந்து தொழுதால் அது சிரிப்பாக மற்றவர்களுக்கு சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கலாம். அப்போது நான் பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்வேன். அல்லாஹ்வை தொழும்போது நம்மளுடைய உடம்புல இருந்து சில நேரத்தில் யாருக்காவது காற்று பிரியலாம். எப்படி சாதாரணமான நேரத்தில் நமக்கு காற்று பிரியுதோ அதுபோல் உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய ஒன்று தான் அது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தொழுகை நேரத்தில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தொழுது நின்றுட்டு இருக்கிறோமே, அல்ல ருக்குல இருக்கிறோமே, சுஜூதில் இருக்கிறோமே நீங்கள் நினைக்க தேவையில்லை. அப்படியே அந்த இடத்துல இருந்து நாம் விலகி போகலாம். நீங்கள் மூக்கை பிடிச்சிட்டு அந்த இடத்துல விலகலாம், சப்புலேருந்து வெளியேறலாம். போயிட்டு திரும்ப ஒது செய்துட்டு வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒருவர் இப்படி காற்று பிரிஞ்ச நிலையில் தொழுதாரு அல்லது காற்று பிரிஞ்ச நிலையில் பக்கத்தில் இருக்கிறான்னா அவரை பார்த்து சிரிக்கிறது கொள்வது கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இப்படி பிரியத்தானே செய்யும் என்று ரசூலுல்லாஹ் மிம்பர்லேருந்தே சொன்னாங்க. சரி, ஏன் சிரிக்கிறார்கள், ஏன் இப்படி நடக்கிறார்கள், அவர்களுக்கு பிரியத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருக்கும் வரத்தானே செய்யும், யாரும் வராமல் இருக்க முடியுமா, அப்படி ஒரு சூழல் எல்லாருக்கும் வரும். ஆகவே சிரிக்கக்கூடாது. மூன்றாவது விஷயம் நான் சொன்னேன், இப்படி சிரிக்கிறதுனால சில நேரத்தில் மனிதர்கள் அதில் கூச்சப்படுவது அவமானப்படுவதாக உணர்றதுனால தான் அவங்க சில நேரத்தில் அதை இப்போ தொழுகையிலிருந்து வெளியேறதை கூட யோசிப்பாங்க. ஏன்னா நமக்கு தான் வெளியேறிச்சுங்கிறது மற்றவங்க பார்த்தா சிரிப்பாங்களேங்கிற எண்ணம் வரும். அப்போது அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒருவருடைய தொழுகையிலிருந்து கூட அவர் தொழுகையே அவர் கூடாது என்றாலும் கூட அவர் சும்மா குனி நிமிர்ந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிற நிலையை நம்ம ஏற்படுத்துகிறோன்னா அது எவ்வளோ தப்பு இல்லையா? ஆகவே அந்த மாதிரி நம்ம யாரை பார்த்து சிரிக்கக்கூடாது. யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்களில் யாருக்குன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இதை வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. தொழுகை முடிஞ்சிருச்சு, நீங்கள் அமைதியாக பொது சென்று திரும்ப தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக. அந்த சம்மந்தப்பட்ட ஒரு மகன் நேராக போனார், ஒதுச்சிதான், திரும்ப தொழுகை நின்றார். எல்லாரும் அமைதியாக அவங்கவுங்க இது இருந்தாங்க. இது எப்படி பிள்ளைகளுக்கு தெரியும்? நம்ம சொன்னால் தான் தெரியும். அப்போ பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பெரியவங்களே ஒரு சிலர் இதுக்கு கூச்சப்பட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்று அவங்க தொழுகையில் அலட்சியமானவர்களாக இருந்தாங்கன்னா அது என்ன செய்வாங்க, ஒன்று அதுக்காகவே சும்மா ஒரு நடிக்க சூழல் வந்துடும். அப்போ இது எல்லாமே மார்க்க சட்டங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை நம்ம இருக்குது. அந்த நேரத்தில் நாம் அதில் யோசிக்கக்கூடாது. ஆனால் அதை சொல்ல வேண்டிய முறைப்படி அழகான முறையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லித்தரணும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, குழந்தை 10 வயது அடைந்து விட்டால் அது தொழாதவர்களாக பொறுப்பாளர் அதனை லேசாக அடிக்க வேண்டும். கடுமையாக அல்ல, காயப்படும் விதமாக அல்ல, லேசாக அடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையின் பக்கம் ஏவுங்கள். வஹும் அப்னாஉ 7 சினீன், அவர்கள் 7 வயதை அடைந்து விட்டால். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன், அவர்கள் 10 வயதை அடைந்து விட்ட பிறகும் தொழாதவர்களாக இருந்தால் அவர்களை அடியுங்கள். வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி', அவர்களுக்கு மத்தியில் படுக்கையை பிரித்து போடுங்கள். அதாவது அவங்க ஏற்கனவே படுத்தவங்களா இருக்கலாம், 10 வயதுக்கு வரைக்கும் அவங்க முன்னாடி, 10 வயதுக்கு முன்னாடி வரைக்கும், 10 வயது அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒன்றா படுத்தவங்களா இருக்கலாம். ஒரே பெட்டில், அதாவது ஒரே போர்வைக்குள்ளே படுத்தவங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனால் 10 வயது அடைந்து விட்டால் அவர்களுக்கு தனி படுக்கை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தனித்தனியாக படுக்க வேண்டும், ஒன்றாக படுக்கக்கூடாது என்று சட்டத்தை மார்க்கமாக்கியது. இது ஒரு மிக முக்கியமான சுன்னா. இதில் முதல் சட்டம், ஒருவருக்கு படுக்கை தனியாக இல்லை, சில பிள்ளைகளுக்கு படுக்கை தனியாக வழங்க முடியாத நிலை இருந்தால் அப்பொழுது போர்வை தனியாக கட்டாயம் தரப்பட வேண்டும். போர்வையும் தலையணையும் அவர்களுக்கு தனித்தனியாக தரப்பட வேண்டும். அதன் மூலமாக அவருடைய படுக்கை பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது சட்டம், அவர்கள் படுக்கை தனியாக அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு பெட் எல்லாமே, அதுதான் சிறந்தது, அது மிகச் சிறந்தது. மூன்றாவது சட்டம், அவர்களை கணவன் மனைவி தங்களுடைய படுக்கையோடு வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். அவர்களை தனியாக படுப்பதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாக குழந்தைகளாக, அதை விட வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக படுக்கை விட்டு தூரமாக்கி அவர்களை தனியாக அவர்கள் படுப்பதற்குத்தான் ஏற்படுத்த வேண்டும். இங்கே ஹதீஸில் வந்திருக்கிற சட்டம் 2 சிறுவர்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய படுக்கை முறை. ஆனால் இதில் நான் இணைத்து சொல்லக்கூடியது, சில நேரத்தில் மனைவிமார்கள், தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு குழந்தை பால்குடி குழந்தையாக இருக்கும் வரைக்கும் அந்த தாயோடையே இருக்கக்கூடிய நிலை இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. பால்குடி மறக்க வைக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தை தனியாக, அதாவது தனியாக தூரமாக அல்ல, குறைந்தபட்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக படுக்கையிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு அதற்கு பழக்கப்படுத்துவார். குறிப்பாக கணவர் இருக்கும்போது கட்டாயம். இதில் அலட்சியம் கடைபிடிப்பது சில சமயங்களில் கணவன் மனைவிக்கு இடையே சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக, அதில் சில பெண்கள் அறியாமையின் காரணமாக, பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய பாசம், இது நோக்கங்கள் காரணமாக எப்போதுமே
தங்களோடு தான் பிள்ளைகள் படுப்பார்கள் என்கிறதை ஒரு உரிமை போல பேசுகிறார். இந்த உரிமை ஒரு தாய்க்கு இல்லை. அந்த தாய்க்கு அந்த பிள்ளைகள் கொண்டிருக்க உரிமை விட அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் கொண்டிருக்க உரிமை பெரியது. ஆகவே ஒரு மனைவி தன்னுடைய கணவரோடு படுக்கிறதை தவிர்க்கும், அதற்கு இடையூறு இருக்கும் விதமாக குழந்தையை படுக்கையில் ஏற்படுத்தி வளர்ப்பது மார்க்கம் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் என்றால் அதில் சில ஹக்குகள் பாதிக்கப்படும். ஆகவே அந்த ஹக்குடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். ஆகவே கணவர் அவருடைய தேவைகள் பூர்த்தியாதல் எல்லா விஷயங்களும் கவனத்தில் கொண்டு ஒரு மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய கணவருக்கும் உள்ள ஹக்குகளில் உள்ள வரம்புகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் பார்த்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய அபூதாவூதுடைய 495வது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஆக இந்த சட்டங்கள் குழந்தையின் தொழுகை சம்பந்தப்பட்ட படுக்கை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்பதை நாம் இங்கே பாடத்தில் தெரிந்து கொள்கிறோம்.